ஒவ்வொரு பொருளுக்கும் 2 விலை இருக்குது. ஒன்று அந்த பொருளோட விலை, ரெண்டாவது நம்மளோட அறியாமையினால் நம்ம அந்த பொருளுக்கு கொடுக்கக்கூடிய ஜாஸ்தியான விலை. நம்ம பல நேரத்தில் நம்மளோட அறியாமையினால் நம்மளோட பணத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம். இதை நான் ரீசெண்டாக என்னோடய நண்பன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன் ரீசெண்டாக கார் வாங்கினான். கார் வாங்கிட்டு ரொம்ப நாள் கழித்து என்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டான். நான் கார் வாங்கும்போது அந்த காருக்கான இன்சூரன்ஸை டீலர்கிட்டே வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, அதே இன்சூரன்ஸை நானாக போய் வாங்கியிருந்தேன்னா, டீலர் மூலமாக வாங்காமல் நானாக போய் வாங்கியிருந்தேன்னா 15,000 to 30,000 வரைக்கும் என்னால் சேவ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்மளும் பல நேரத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருளை பற்றின எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணுறது கிடையாது. அந்த பொருளை எங்கேயுமே ஒப்பிட்டு பார்க்குறதும் கிடையாது. ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் அதுக்கு என்ன விலை சொல்கிறாங்களோ அங்கேயே வாங்கிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் அங்கே கொஞ்சம் பேரம் பேசுகிறோம். ஆனால் அப்போ கூட அந்த பொருளோட உண்மையான விலை என்ன அப்படின்றத வேறு சில இடங்களில் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதே கிடையாது. நம்ம பணத்தை சேமிக்காமல் விடுறதுலையோ, இல்லை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதுலையோ, இல்லை ஒரு மோசமான முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையோ மட்டும் இழக்கிறது கிடையாது. இப்படி நம்மளோட அறியாமை மூலமாகவும் தினந்தோறும் பணத்தை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இந்த ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா அதை அப்படியே அந்த கடையில் வாங்கிட்டு வர மாட்டேன். அந்த பொருளை வாங்க போகிறதுக்கு முன்னாடியே அதை பற்றினா கொஞ்சம் ரிசர்ச்சை நான் பண்ணுவேன். ரெண்டாவது, அந்த பொருளை ஒரு கடையில் மட்டும் விசாரிக்காமல் பல இடங்களில் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியமாக எங்கே தெரியுமா கம்பேர் பண்ணோம்? ஒரு ஃபிசிக்கல் ஷாப்பில் ஒரு பொருள் என்ன ப்ரைஸுக்கு கிடைக்குது, அதே பொருள் ஆன்லைன் ஷாப்பில் என்ன விலைக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எவ்வளவு அதிகமான விலையை அந்த பொருளுக்கு நம்ம ஒரு லோக்கல் ஷாப்பில் கொடுக்குறோம் அப்படின்னு. தீபாவளி வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம பல புதிய தொடக்கங்களை இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். நம்மளோட கார் வாங்குறதா இருக்கலாம், இல்லை நம்ம இருக்கிற காரை அப்கிரேட் பண்ணுறதா இருக்கலாம். இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும். ஒரு காரோட ப்ரைஸை எப்படி நான் கம்மியாக வாங்குறது அப்படின்றத கற்றுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமாக அது கூட வரக்கூடிய ஆடான்ஸை நான் எப்படி கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கலாம் அப்படின்றதையும் கற்றுக்கிட்டாகணும். கவர்மெண்ட் காருக்கான ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 28% அது 18% குறைஞ்சிடுச்சு. அப்போது காரோட ப்ரைஸும் நமக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்றதுனால நிறைய ஆஃபர் கூட காருக்கு போயிட்டு இருக்கலாம். அப்போ நீங்கள் கார் வாங்கணுன்ற தேவையில் இருந்தால் மேபி கார் வாங்குறதுக்கான ஒரு நல்ல தருணம் இதுவாக இருக்கும். அப்படி இப்போ கார் வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் நிறைய பணத்தை சேமிக்க தான் போகிறேன். ஆனால் அதோட நிறுத்திடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் காருக்காக வாங்கக்கூடிய இன்சூரன்ஸ்லையும் என்னால் 30,000 வரைக்கும் சேமிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டாகணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். டாட்டாவில் நெக்ஸான் அப்படின்ற மாடலை வாங்குறீங்க. ஒரு ஷோரூமுக்கு போனீங்கன்னா அவங்க காரோட ப்ரைஸை சொல்லுவாங்க, எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட வேண்டிய ரோட் டேக்ஸை சொல்லுவாங்க. கடைசியாக தான் இன்சூரன்ஸோட ப்ரைஸை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45,000 வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இன்சூரன்ஸ். நீங்கள் உடனடியாக என்ன பண்ணுவீங்க? நான் பல லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்குறேன், அதில் 45,000ன்றது ஒரு கம்மியான அமௌண்ட் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால் அந்த 45,000 கொடுத்து இன்சூரன்ஸ் எடுத்துருவீங்க. இங்கே நான் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் கம்பேரே பண்ணி பார்க்க மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் தப்பாக கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. தப்பாக கம்பேர் பண்ணி பார்க்குறதுனா என்ன தெரியுமா? நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன், அதுக்கு நான் எவ்வளவு காசு கொடுக்குறேன் அப்படின்றத என் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட கம்பேர் பண்ணி பார்க்குறது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு கார் வாங்குறப்ப இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாங்க அப்படின்னு என் கூட இருக்கிற நபர்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறது. அவங்களும் டீலர்ஸ் கிட்ட தான் இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால் அவங்களும் அதிகமான தொகையை கொடுத்து தான் இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நானும் அதுதான் கொடுக்குறேன் அப்போ சரி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது எங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்மில் தான். டீலர்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறேன் அப்படின்னா உடனடியாக அதை நான் அதே இன்சூரன்ஸை ஆன்லைனில் என்ன விலைக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம பெரிய அமௌண்ட்டை அங்கே சேவ் பண்ணலான்னு. இங்கே ஒரு தப்பான மைண்ட் செட் இருக்குது. நான் சில லட்சம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறப்போ அதில் சின்ன தொகை தானே 45,000 அப்படின்னு நினைக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு மோசமான மைண்ட் செட். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறேன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 3,000, 4,000 இல்லை 5,000 ஒரு ட்ரெஸ் வாங்குவேன். அப்படி ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு அங்கே ஒரு கேரி பேக் கேட்டால் கேரி பேக் கொடுக்க மாட்டாங்க. அந்த கேரி பேக் 20 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இவ்வளவு காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்கிட்டோம், ஒரு 20 ரூபா கேரி பேக் ஃப்ரீயாக தரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டோம், 20 ரூபா தானே அப்படின்னு சொல்லி அந்த கேரி பேக்கை வாங்கிட்டு வருவோம். இதே மளிகை கடையில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே நான் 50 ரூபா 60 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்குவேன். அப்போ என்கிட்ட 20 ரூபாய்க்கு கேரி பேக்குன்னு சொன்னால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுவேன். இங்கே 20 ரூபான்றது 2 இடத்துலையும் ஒன்று தான். நான் வாங்குகிற பொருளோட விலை அதிகன்றதுனால 20 ரூபான்ற மதிப்பு குறைஞ்சி போகிறது கிடையாது. 20 ரூபா என்றைக்குமே 20 ரூபா தான். நான் பல லட்சம் கொடுத்து கார் வாங்கினாலும் 45,000 தான். எப்போவுமே இவ்வளவு செலவு பண்ணுறேன் 45,000 தான் அப்படின்னு நினச்சிடவே கூடாது. அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம பெரும்பான்மையான நேரத்தில் இருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 45,000 கொடுத்து ஒரு இன்சூரன்ஸ் வாங்க போகிறீங்க டீலர்ஸ் கிட்ட. அப்போ உடனடியாக அந்த காசை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்கள் நண்பர்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்காம ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அந்த இன்சூரன்ஸ் எவ்வளவு வருது, அதே இன்சூரன்ஸ் என்ன விலைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க, 28,000லேருந்து 30,000க்குள்ளே தான் வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கிட்டத்தட்ட 15,000லேருந்து 17,000 ரூபாய் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும்.
இந்த 15,000லேருந்து 17,000 எதற்கு கொடுக்கக்கூடிய விலைனா நம்மளோட அறியாமையினால் கொடுக்கக்கூடிய விலை, நம்மளோட அறியாமைக்கு கொடுக்கக்கூடிய விலை. ஒப்பிட்டு பார்க்காம இருக்கிறதுக்கான ஒரு விலை தான் அது. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா அதை சேவ் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் யோசிக்கலாம், டீலர்ஸ் கிட்ட மட்டும் ஏன் இன்சூரன்ஸ் காஸ்ட்லியாக இருக்குது, அவங்க ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டீலர்ஸ் அதிகமான தொகைக்கு அதே இன்சூரன்ஸை விற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க ஒரு மிடில்மேன். முக்கியமாக அவங்க விற்கக்கூடிய பொருள் கார். மாதத்துக்கு 10,000 20,000லாம் அவங்களால விற்க முடியாது, ரொம்ப கம்மியாக தான் விற்பாங்க. அப்போ அவங்களுக்கான லாபத்தை எங்கேருந்து எடுத்துக்க முடியும்? உங்கள்கிட்ட விற்கக்கூடிய அக்சசரிஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸாக இருக்கட்டும், அதுக்கு தான் அதிகமான லாபத்தை பார்ப்பாங்க. அப்படி இன்சூரன்ஸை விற்கும் போது அதற்கு அதிகமான தொகையை வச்சு அதிகமான லாபத்தை எடுக்கிறதுக்காக தான் அதிக விலைக்கு ஒரு இன்சூரன்ஸை உங்களுக்கு விற்றுட்டு இருக்காங்க. அதே இன்சூரன்ஸை ஆன்லைனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கம்மியான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். சில சமயம் நம்ம என்ன நினச்சிட்றோம்னா, இன்சூரன்ஸை டீலர்கிட்ட தான் வாங்கணும், அது மேண்டட்டரி அப்படின்னு நினைக்கிறோம், அது கட்டாயம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. சில இன்சூரன்ஸை எடுக்கிறது ரொம்ப கட்டாயம். எல்லா இன்சூரன்ஸும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மாதிரி சில இன்சூரன்ஸ் தான் கட்டாயம். அதையும் நீங்கள் டீலர்கிட்ட தான் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் எந்த இன்சூரன்ஸை வேணாலும் எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் வச்சுருக்கணுமே தவிர அதை யார்கிட்ட வாங்கணுன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஃபைனான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபைனான்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் அவேர்னஸ். நான் பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அவேர்னஸ் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய சம்பாதிக்கிறேன்னா இல்லையா அப்படின்றது முக்கியமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் 60,000 சம்பாதிக்கிறீங்க, நான் வெறும் 50,000 சம்பாதிக்கிறேன். நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க, அதற்காக செலவு பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணுறீங்க. 60,000ல் 50,000 செலவு பண்ணிடுறீங்க. நீங்கள் இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ, எந்தெந்த பொருள்லாம் வாங்குறீங்களோ அதே தான் நானும் வாங்குகிறேன். ஆனால் நான் பல இடத்துல ஒப்பிட்டு பார்த்து கம்மியான விலைக்கு வாங்குகிறேன். அதனால நான் மாதம் 35,000 தான் செலவு பண்ணுறேன். நான் 50,000 சம்பாதிக்கிறேன், நீங்கள் 60,000 சம்பாதிக்கிறீங்க. ரெண்டு பேரும் ஒரே வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். நீங்கள் 10,000 தான் சேமிச்சிருக்கீங்க, நான் 25,000 சேமிச்சிருக்கேன். இங்கே உங்களை விட நான் 15,000 அதிகமாக சேமித்ததுக்கு, உங்களை விட 15,000 நான் அதிகமாக சம்பாதிச்சது காரணம் கிடையாது. சொல்லப்போனால் உங்களோட 10,000 கம்மியாக தான் சம்பாதிச்சிருக்கேன். ஆனால் உங்களோட 15,000 அதிகமாக சேமித்ததுக்கு காரணம் நான் அதிகமாக சம்பாதிச்சது கிடையாது, என்னோட அவேர்னஸ் தான். நான் பல இடங்களில் ஒப்பிட்டு பார்த்தது தான். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்றத தாண்டி சம்பாதிச்ச பணத்தை எவ்வளவு பத்திரமா செலவு பண்ணி சேமிக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். பத்திரமா செலவு பண்ணுறது அப்படின்னா லைஃப் ஸ்டைலை ரொம்ப கீழே கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வச்சிருக்கிற லைஃப் ஸ்டைலையே ரொம்ப கம்மியான காசுக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு சிந்திக்கணும். அதுக்கு தான் ஒரு விஷயத்தை பல இடங்களில் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணணும். இதே மோட்டார் இன்சூரன்ஸ்க்கான இன்னொரு டீட்டெயிலான எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, உதாரணத்துக்கு 2023 பெட்ரோல் மாடல் ஒரு மாருதி பிரெஸா வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அதோட இன்சூரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு டீலர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 42,000க்கு உங்களுக்கு கோட் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட கோட்டை வாங்கி அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்து அதை அப்படியே அதே பிராண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட நீங்கள் பாலிசி பஜாரில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே இன்சூரன்ஸ் 27,500 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 14,500 ரூபாயை நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. இப்போ 5 வருஷத்துக்கு இதை போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 70,000 நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் சேமிச்சாதான் இவ்வளோ. இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள், இன்னும் அதிகமாக க்ரோ ஆகும். பொதுவாக நம்ம 70,000 சம்பாதிக்கணும்னா ஒரு மாதத்துக்கு வேலை செய்யணும். ஆனால் இந்த 70,000 வெறும் 10 நிமிஷம் ஒரு ரிசர்ச்லேருந்து நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்கன்றதை கவனித்து பாருங்கள். வெறும் 10 நிமிஷம் வேலை செஞ்சதுனால 70,000 சேவ் ஆயிருக்கு. இதுதான் ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கும் இருக்கிற பவர். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் டீலர் கொடுக்குற அதே பிராண்டில் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதை விட பெட்டரான பிராண்ட் கூட இருக்கலாம். பாலிசி பஜார் மாதிரியான வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பல இன்சூரன்ஸ் பிராண்டும் இருக்கும். இதை விட பெட்டர் ரேட்டிங் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். இதை விட கம்மியான விலையில் அதே இன்சூரன்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அப்போ உங்களோட சாய்ஸ் இன்னும் பெட்டராகும், பெட்டராக நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. இங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நானும் கார் வச்சுருக்கேன், பைக் வச்சுருக்கேன், ஆனால் இன்சூரன்ஸே போடுறது கிடையாது, ரினியூ பண்ணுறதே கிடையாது, அப்படியே ஓட்டுறேன்னு சில பேர் சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 கோடி கார் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் 60% பேர் இன்சூரன்ஸ் இல்லாமல் தான் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குது. இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு செலவு கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நான் இன்சூரன்ஸ் போடுறது என்னோட வண்டிக்காக, எனக்காக. அதை விட ரொம்ப முக்கியமாக, நான் துரதிருஷ்டவசமாக ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னா அந்த 3வது நபருக்காகவும் இந்த இன்சூரன்ஸ் வேலை செய்யும். அவரோட காரோ அவரோட ப்ராப்பர்ட்டியோ சேதமாயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளால் காசு கொடுக்க முடியாது. அது ரொம்ப பெரிய தொகையாக இருக்கலாம். அப்போது நான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் அரசு உங்களை இன்சூரன்ஸ் எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. அரசு உங்களோட வண்டியை பாதுகாக்கிறதுக்காக இன்சூரன்ஸ் எடுன்னு சொல்கிறதே கிடையாது. நம்ம சில நேரத்தில் என்ன கேட்டுருவோம்னா, ஏன் வண்டி அது போனால் போயிட்டு போகுது, நான் எதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும், அதை ஏன் கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்.
அரசு என்றைக்குமே நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத கட்டாயப்படுத்தலை. நம்ம 3வது நபருக்கான இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கணும்னு தான் கட்டாயப்படுத்துது. ஏன்னா நான் பாட்டுக்கு இன்னொரு நபரோட ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்திட்டு கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்க சொல்லுது. 3வது நபரோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேதப்படுத்திடக்கூடாது. உங்கள்கிட்ட பணமே இல்லைனாலும் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினா அதை சரி செய்கிறதுக்கான ஈடு கட்டுறதுக்கான தொகை உங்களுக்கு இருக்கணும். அதை ஒரு இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அது எல்லாத்த விட இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறது என்றைக்குமே ஒரு கட்டாயப்படுத்துறதுனாலையோ கவர்மெண்ட் ரூல் போடுறதுனாலையோ இருக்கக்கூடாது. நம்மளோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டினால நம்ம ஒரு இன்சூரன்ஸை கட்டாயம் எடுக்கணும். தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொன்னதுனால இன்சூரன்ஸில் 2 டைப் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுட்டாகணும். ஒன்று தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் நான் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா 3வது நபருக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காசு கொடுத்து ஈடு கட்டிடும். இது கவர்மெண்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு பார்ட்டிக்கும் கவரேஜ் இருக்கும், நம்மளோட வண்டிக்கும் ஒரு கவரேஜ் அப்படின்றது இருக்கும். இதை போட்டுக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். ஏன்னா வண்டிக்கு ஏதாவது ஒன்று ஆனதுன்னா அதை செலவு பண்ணி சரி பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட பணம் எப்போவுமே இருக்காது. அதுக்கு இந்த இன்சூரன்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்படி ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஆட்-ஆன்ஸ் அப்படின்றது. நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்கும். அதில் எந்த ஆட்-ஆன்ஸ் உங்களுக்கு சூட் ஆகும், எது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். டீலர்கிட்ட போய் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அவங்க நிறைய ஆட்-ஆன்ஸை உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை முக்கியமான சில ஆட்-ஆன்ஸை கொடுக்காம கூட விட்டுடலாம். ஆனால் ஆன்லைனில் எடுக்கிறீங்கன்னா அங்கே பல ஆட்-ஆன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அந்த ஆட்-ஆன் எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத அங்கேயே படிக்கவும் முடியும். ஒரு உதாரணத்துக்கு 0 டிப்ரிஷியேஷன் இருக்குது. இந்த ஆட்-ஆனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்கள் வண்டிக்கான டிப்ரிஷியேஷன் டிடக்ஷனை பண்ண மாட்டாங்க. இன்ஜின் ப்ரொடக்ஷன் ஒரு ஆட்-ஆன் இருக்குது. இப்போது சென்னை மாதிரியான நகரத்தில் நீங்கள் வண்டியை நிறுத்தி வைக்கிறீங்க, ஒரு வெள்ளத்தில் இன்ஜின்குள்ளெல்லாம் வண்டி போயிடுச்சு. இப்போ இன்ஜினை நீங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டீங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா சாதாரண இன்சூரன்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா இன்ஜினுக்கான ஒரு காஸ்ட்ன்றது உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இன்ஜின் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஆட்-ஆன் எடுத்திருந்தீங்கன்னா அப்படி பண்ணும்போது கூட உங்கள் இன்ஜினுக்காக கூடிய செலவையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், இன்ஜினையும் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். கீ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பொதுவாக இப்போ வரக்கூடிய வண்டியிலலாம் கீயோட காஸ்ட்டே 10,000 30,000 இருக்கும். 10,000 30,000 அந்த கீயை ஜஸ்ட் நம்ம தொலைச்சிட்டோன்னா கொடுக்க வேண்டி வரும். அதுக்கு கீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு சின்ன ஆட்-ஆனை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குலாம் ஆட் ஆனா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொகை சின்னதாக தான் இருக்கும். ஆனால் கீ காணா போயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் அந்த கீ வாங்குறதுக்கான அந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். கன்சியூமபிள் கவரேஜ் அப்படின்ற ஆட்-ஆன் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க வண்டியில் அப்படின்னா அதுக்கு நிறைய கன்சியூமபிள் யூஸ் ஆகும். ஒரு நட்டு போல்ட் மாதிரியான இல்லை ஒரு க்ளூ மாதிரியான விஷயங்கள் செலவாகும். அதுக்கான காஸ்ட்டை எப்போவுமே உங்கள்கிட்ட வாங்குவாங்க. ஆனால் கன்சியூமபிள் கவரேஜ்ன்ற ஆட்-ஆனை போட்டிருந்தீங்கன்னா அந்த காஸ்ட்டும் உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆகிடும். டயர் கவரேஜ் இருக்குது. டயர் ஒரு அன்யூஷுவல் வியர் ஆகுது அப்படின்னா அதுக்கும் இந்த கவரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிராண்ட் அதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, சில பிராண்ட் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் எடுத்துக்கலாம். ரிட்டன் டு இன்வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்-ஆன் இருக்குது. வண்டி இப்போ டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு, வண்டியில் காணா போயிடுச்சு. அப்போது வண்டியோட மதிப்பு இப்போ என்னவோ அதை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் ரிட்டன் டு இன்வாய்ஸ் அப்படின்ற ஆட்-ஆன் போட்டிருந்தீங்கன்னா வண்டியோட மதிப்பை சேர்த்து வண்டிக்காக பில்லில் நீங்கள் போட்டிருக்க மற்ற விஷயத்துக்கும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் காஸ்ட்டாக கூட இருக்கட்டும், அதையும் சேர்த்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நோ கிளைம் போனஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆட்-ஆன் இருக்குது. நமக்கு நோ கிளைம் போனஸ்னால் என்னன்னு தெரியும். இந்த வருஷம் நான் எதுவுமே கிளைம் பண்ணலன்னா அதுக்கு ஒரு போனஸ் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் செலவு பண்ணாலுமே அந்த போனஸ் வேணும்னா நோ கிளைம் போனஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத போட்டுக்கலாம். பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ஆட்-ஆன்ஸும் இருக்குது. இப்படி இவ்வளோ ஆட்-ஆன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு டீலர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனால் ஆன்லைனில் ஜஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் படித்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் சிம்பிளாக சொல்ல வருது இதுதான். நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த காரோட விலையில் ஒரு 2,000க்கு பேரம் பேசுகிறதுக்கு நம்ம எவ்வளவு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதில் ரொம்ப கம்மியான டைமை அதை சுற்றி இருக்கிற விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே பெருசாக சேவ் பண்ண முடியும். யூஸ்வலாக நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ப்ராடக்டில் நம்ம அதிக பணத்தை விடுறதை தவிர அதை சுற்றி இருக்கிற ப்ராடக்டில் தான் அதிகமான பணத்தை எப்போவுமே விடுவோம். அதை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த ப்ராடக்ட் வாங்க போனாலும் அதை சுற்றி இருக்கிற ப்ராடக்ட் மேலே கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். ஒரு கார் வாங்க போகிறோன்னா அதை சுற்றி இருக்கிற ஆக்சசரிஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸை பார்த்துக்கணும். அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அங்கே ஒரு பெரிய தொகையை சேவ் பண்ண முடியும். அந்த காரில் சேவ் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக கூட நம்மளால் சில சமயம் சேவ் பண்ண முடியும். நீங்களும் ஒரு கார் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க, ஒரு புது கார் வாங்கும் போது தான் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஒரு கார் இன்சூரன்ஸை ரினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா உடனடியாக ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஒரு டீலர்கிட்ட போய் அதற்கான இன்சூரன்ஸ் காஸ்ட் என்ன அப்படின்ற கோட்டை வாங்கிடுங்க. அதில் என்னெல்லாம் போட்டிருக்கோ அதே பிராண்டுக்கிட்ட அதே இன்சூரன்ஸ் அதே ஆட்-ஆன்ஸோட பாலிசி பஜாரில் செக் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய சேவிங்கிறது இருக்கும். குறைஞ்சது ஒரு 15,000 சேவிங்காவது இருக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். பாலிசி பஜார் மாதிரியான ஒரு வெப்சைட்டில் நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா அங்கே பல இன்சூரன்ஸ் உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதோட கவரேஜ் என்ன மாதிரி ஆடான்ஸ் இருக்குது, எவ்வளவு செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்குது அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இதெல்லாம் ஒரு டீலர்கிட்ட போனீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன வாங்குறீங்க, அதுக்கு எவ்வளவு தொகை கொடுக்க போகிறீங்க, அதோட கிளைம்ஸ் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ஆடான்ஸ் தேவைன்ற எல்லாத்தையுமே நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அது மீது முழு கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும். ஃபைனான்ஸில் இது ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணக்கூடிய செலவில் நமக்கு முழுமையான கண்ட்ரோல் அப்படின்றது இருக்கணும். நம்ம என்ன பொருள் வாங்குகிறோம் அப்படின்ற முழுமையான விழிப்புணர்வுன்றது இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக பாலிசி பஜார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சின்ன செலவில் நீங்கள் மிச்சம் பண்ண தான் பெரிய பணக்காரன் ஆக முடியும். இதை பல பேர் எதிர்ப்பாங்க. சின்ன செலவை மிச்சம் பண்ணுறதுனால நான் பெரிய பணக்காரன் ஆகிட முடியுமா, நான் நிறைய பணம் சம்பாதிச்சா தான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சின்ன செலவில் மிச்சம் பண்ணுறதுனால அந்த பணத்தை சேர்த்து வச்சு நான் பணக்காரன் ஆகிடுவேன்னு எப்போவுமே சொல்ல. இங்கே சின்ன செலவில் நான் மிச்சம் பண்ணுறது எனக்கு எதை கொடுக்கும்னா, நான் பண்ணக்கூடிய செலவு மீது இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளினை தான் கொடுக்கும். இப்போ ஒரு டீ கடையில் போய் நான் டீ குடிக்கும் போது அங்கே ஒரு செலவை மிச்சம் பண்ணேன்னா அது அந்த டீ காசை வச்சு நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆனால் டீ காஸ்ட்லேயே அந்த டிசிப்ளின் எனக்கு இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு அந்த டிசிப்ளின்றது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக நான் சம்பாதிக்க ஆரம்பிப்பேன், என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிப்பேன். அதுக்காக தான் சின்ன செலவில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. சின்ன செலவை கவனமாக பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டிசிப்ளின் நம்மளை பணக்காரன் ஆகும். ஒரு கார் இன்சூரன்ஸில் நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய 10,000 15,000ன்றது பெரிய தொகை இல்லைன்னு கூட உங்களுக்கு தோணலாம். இதனால நான் பணக்காரன் ஆகிடுவேனா அப்படின்ற கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் இங்கே மேட்டர் ஜஸ்ட் 10,000 15,000 அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஒரு பெரிய டிசிப்ளின். அதுக்காக நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அதை பல இடத்துல ஒப்பிட்டு பார்க்கணும். அதுக்கான ஒரு ப்ராப்பரான ரிசர்ச்சை நீங்கள் பண்ணியிருக்கணும். அதனால தான் வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம 2 விலை கொடுக்க வேண்டி வரும். ஒன்று அந்த பொருளோட விலை, இன்னொன்று நமக்கு அவேர்னஸ் இல்லாதனால நம்ம கொடுக்கக்கூடிய விலை. எப்போவுமே கம்பேர் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் இல்லாதனால நீங்கள் கொடுக்கக்கூடிய விலையை குறைச்சி தரும். ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் வந்துக்கிட்டு இருக்குது, தீபாவளி வரப்போகுது. நீங்கள் எல்லோரும் வீட்டில் நிறைய விளக்கு ஏற்றுவீங்க. அந்த விளக்கு வீட்டை ஒளிமயமாக ஆக்கும். ஆனால் ஒரு விளக்கு வீட்டை ஒளிமயமாக ஆக்கிறத விட வேற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ஒளியை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் உங்களோட அறிவு. ஃபைனான்ஷியல் நாலேஜை எப்போவுமே தொடர்ந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜை இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒப்பிட்டு பார்க்குறது, ரிசர்ச் பண்ணுறதுன்ற 2 முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மோட்டார் இன்சூரன்ஸை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, புது மோட்டார் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு ரினியூ பண்ணுறீங்க அப்படின்னாலும் பாலிசி பஜார் மாதிரியான வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அங்கே உங்களால் ரிசர்ச்சும் பண்ண முடியும், கம்பேரும் பண்ண முடியும். பாலிசி பஜார் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு இந்த 2 தான் காரணம். ஒன்று, என்னால் அங்கே ரிசர்ச் பண்ண முடியுது. இன்னொன்று, என்னால் அங்கே கம்பேர் பண்ண முடியுது. புது இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா பெரிய அளவில் அங்கே நீங்கள் சேமிக்கலாம். ஒரு இன்சூரன்ஸை ரினியூ பண்ண போகிறீங்கன்னா 8,000 வரைக்கும் உங்களால் அங்கே கண்டிப்பாக சேமிக்க முடியும். கண்டிப்பாக அடுத்த தடவை உங்களோட வாகனத்தோட இன்சூரன்ஸை நீங்கள் ரினியூ பண்ணும்போது இல்லை புதுசாக வாங்கும் போது பாலிசி பஜாரில் கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். அது எவ்வளவு பணத்தை உங்களுக்கு சேமித்து கொடுக்குது அப்படின்றது தெரியும். ஒருவேளை பாலிசி பஜாரில் நீங்கள் இன்சூரன்ஸை ரினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.